Happy morning to everyone. In this video class, we are going to deal with 9th standard English Unit 3 poem on Killing a Tree book bag exercise. Now let's start the class. Section 1 la A pathina memorize the first two stanzas of the poem. So in the poem pathaliya adula first two stanzas வந்து நமக்கு மெமரைஸ். ஸோ இது வந்து மெமரி போயம், அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல வந்து கரெக்டான கமா போடணும், கொட்டேஷன் எங்கே கேபிட்டல் லெட்டர் வரணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். B. Read the following lines from the poem and answer the question in a sentence or two. ஸோ இங்கே it takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Can a simple jab of the knife kill a tree? ஸோ இதுக்குரிய ஆன்சர் no. A simple jab of the knife cannot kill a tree. அதாவது நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஜாப் கிடையாது, கத்தியால் நம்ம வந்து மரத்தை வெட்டுறது. செகண்ட் கொஸ்டின், why does it take much time to kill a tree? ஸோ வந்து ஒரு ட்ரீயை கொல்றதுக்கு வந்து ஏன் அதிகமான டைம் எடுக்கும்னா, it is because the tree is very strong and its root is deep to the earth. ஸோ ட்ரீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதோட ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால நம்மளால சீக்கிரமாக கட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, it has grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing. ஸோ இந்த 4 லைன்ஸ்குள்ள கொஸ்டின் பாருங்கள். how has the tree grown? எப்படி வந்து ஒரு ட்ரீ வந்து க்ரோன் ஆகுது, முழுமையாக வளருது? ஸோ ஒரு ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஒரே நாளே முழுமையாக வளராது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் வந்து வளரும். ஸோ த ட்ரீ ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி. ஓகே. செகண்ட், வாட் டஸ் த ட்ரீ ஃபீட் ஃப்ரம் த க்ரஸ்ட்? ஸோ ட்ரீ வந்து என்ன ஃபீட் பண்ணுது க்ரஸ்ட்டுக்கு, அதை பூமியோட மேலோடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ வந்து ரூட்டில் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது இல்லையா, ஸோ அதை தான் வந்து க்ரஸ்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ த ட்ரீ ஃபீட்ஸ் வாட்டர் ஃப்ரம் த க்ரஸ்ட். தென் தேர்ட் பாருங்க, அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரோஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். இந்த லைனுக்குள்ள கொஸ்டின் ஃபஸ்ட்டு, வாட் டஸ் த ஃப்ரேஸ் லெப்ரோஸ் ஹைட் மீன்? ஸோ இங்கே வந்து லெப்ரோஸ் ஹைட்னா என்ன மீனிங் அப்படின்னா, லெப்ரோஸ் ஹைட் மீன்ஸ் த பார்க் ஆஃப் த ட்ரீ, இட் ஹேஸ் ரஃப் ஸ்கின் வித் ஸ்கேல்ஸ். அதாவது ட்ரீயோட அந்த பார்க், அந்த ஸ்டெம் இருக்கும் இல்லையா, பெருசாக இருக்கும் இல்லையா, வளர்ந்தா, ஸோ அதை தான் அந்த பார்க்கை தான் சொல்கிறாங்க. அந்த பார்க் தான் வந்து இங்கே லெப்ரஸ் ஹைட் அப்படின்றது. அந்த பார்க்குள்ளே அந்த பிசின்லாம் இருக்கும் இல்லையா, உள்ளே வந்து அது வச்சுருக்கும். அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட்? அந்த லெப்ரஸ் ஹைடில் என்ன விலை வருது? டைனி லீவ்ஸ் கம் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட். ஃபோர்த் பாருங்கள், த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் curled green twigs miniature bars. ஸோ இதுக்கு உரிய ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க்? ஸோ ப்ளீடிங் பார்க்னா என்ன? ஸோ அதனால் என்ன ஆகுது, ஹேப்பனிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். மரத்தை வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பார்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆகும். என்ன ப்ளீட் ஆகுன்னா, பிசின், மரத்தோட பிசின் வந்து வெட்டுப்படும் போது அந்த இடத்துல வெளில வரும். செகண்ட், வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட்? த க்ரௌல் க்ரீன் ட்விங்ஸ் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்டு. அதாவது மரத்தை வந்து மேலாட்டமாக வெட்டிட்டோம் அப்படின்னா அடியிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரவுட் ஆகும். ஸோ முழுமையாக வெட்டாமல் அப்படியே அடியோடு விட்டுட்டோம் அப்படின்னா கீழேருந்து பக்கத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரவுண்ட்லேருந்து ரைஸ் ஆகும். ஓகே. ஃபிஃப்த்து பாருங்கள், த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். ஸோ இதுக்குரிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why should the root be pulled out? Answer, the root should be pulled out to dry it and kill the tree. ஸோ அந்த ரூட் என்ன பண்ணணும்னா பிடுங்கி எடுக்கணும், அப்போ தான் வந்து மரம் வந்து முழுமையாக இறந்து போகும். அப்பயும் பார்த்திங்கன்னா அதை காய வைக்கணும், நல்லா ட்ரை பண்ண வைக்கணும். ஸோ சும்மா நம்ம வந்து வேரை மட்டும் பிடுங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது வேறு வந்து திரும்பவும் வந்து பூமியில் வந்து பூமியை உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணி, மண்ணை அப்சர்வ் பண்ணி வளர ஆரம்பிச்சிடும். அதனால் அதை காய வச்சா மட்டும்தான் மரத்தை முழுமையாக கொல்ல முடியும். வாட் டஸ் anchoring earth means? The anchoring earth mean fixing the tree firmly inside the பூமிக்குள்ளே வந்து ட்ரீ வந்து ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா ரூட் மூலயமா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போம் ரைட் டவுன் த சம்மரி ஆஃப் த போம் பை ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ். ஸோ நம்ம இந்த சம்மரி எந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஒரு பேராகிராஃபாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான அந்த வேர்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். த போயட் எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் killing a tree. A lot of work has to be done in order to kill it completely. It cannot be accomplished by merely cutting it with
a knife. The tree has grown strong with the help of the earth for countless years. Even the branch of the tree gives rise to boughs. The bark sprout new twig and leaves. In a short period, they grow into a new tree. So, kill a tree completely. One should take out its root completely from the soil. Then they should be exposed to the sun and air. Only then the tree will be completely killed. Okay. Next, based on the understanding of the poem, answer the following question in the sentence or two. Okay, two sentences la vandu நம்ம answer write பண்ண போறோம். First, what is the poem about? So இந்த poem எதை பத்திது அப்படினு பாத்தீங்கன்னா killing a tree. So the poem is about killing a tree. Second question, what are the lesson to be learned from the poem? So இந்த poemல இருந்து நமக்கு என்னென்ன lesson நமக்கு டீச் பண்ணிருக்காங்க, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we must grow trees and protect them. We must not kill the tree. We must be eco friendly. ஸோ நம்ம மரங்களை நட்டு வளர்த்து அதை பாதுகாக்கணும். நம்ம மரங்களை கொல்லக்கூடாது. எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம ஈடுபடாமல் மரங்களை வந்து பேணி பாதுகாக்கணும். ஓகே, வாட் ஆர் த லைஃப் சோர்ஸ் நீடட் ஃபார் எ ட்ரீ டு க்ரோ? ஸோ ஒரு மரம் வளர்கிறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன சோர்ஸ் தேவை அப்படின்னா சாயில், வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் சன்லைட். ஸோ இந்த ஃபோரும் தான் மஸ்ட். ஃபோர்த் கொஸ்டின், வாட் டஸ் த போயட் மீன் பை ப்ளீடிங் bark? ஸோ இந்த போயட் வந்து ப்ளீடிங் பார்க்குக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பை ப்ளீடிங் bark த போயட் means that the bark bleeds when it is cut with a knife. ஸோ ப்ளீடிங் பார்க் அப்படின்றது மரத்தோட பிசின். நம்ம கத்தியால் வெட்டும் போதோ இல்லை கோடாரியால் வெட்டும் போதோ பார்த்திங்கன்னா அந்த பிசின் வந்து வெளியில் வரும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த் கொஸ்டின், why does the poet say no in the beginning of the third stanza? ஸோ இங்கே போயிட் வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் பிகினிங்லேயே வந்து நோன்னு கொடுத்துருப்பாரு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, he wants to emphasize that it is not so easy to kill a tree. ஸோ நோ கொடுத்தது எதுன்னா, ஒரு மரத்தை வந்து வெட்டுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே நோ கொடுத்துருக்காரு. ஓகே, தென் சிக்ஸ்த் கொஸ்டின், ஹவு ஷுட் த ரூட் பி புல்ட் அவுட்? ஸோ ஏன் வந்து ரூட்டை வந்து நம்ம புல் பண்ணணும் அப்படின்னா, புல்டு பண்ணணும், த ரூட் ஷுட் பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். ஸோ அந்த வேர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நங்கூரம் விட்டுருக்கும், பூமியோட ஆழம் வரைக்கும் வந்து இந்த வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு மரத்தை வந்து சாகடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேரை தான் வந்து புல் பண்ணணும், எடுத்து போடணும். ஓகே, செவன்த் கொஸ்டின், வாட் இஸ் hidden inside the earth for years? Life and legacy are hidden inside the earth. Okay, eighth question, what finally happens to the tree in this poem? So finally இந்த poem என்ன express பண்ணுது அப்படின்னா, the tree is totally exposed to the sunlight and air, thus it is killed completely. Next, answer the following question in about 80 to 100 words. இங்கே நான் வந்து 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். How does the poet bring out the pain of the tree?
ஸோ பேராகிராஃப் ரைட் பண்ணும்போது டாபிக்ஸு, போம் நேம், அதெல்லாம் ஆத்தர் நேம்லாம் ரைட் பண்ணி எழுதிங்கன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த டேபிள் பை ஐடென்டிஃபையிங் லைன்ஸ் அகெயின்ஸ்ட் த poetic டிவைஸ் ஃப்ரம் த போம். ஸோ poetic டிவைஸ் பார்க்க போகிறோம். ஸோ poetic டிவைஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து தமிழில் வந்து அணி இலக்கணம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து இங்கிலீஷில் poetic டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ poetic டிவைஸ் வந்து நிறையா இருக்குது. பர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன், சிமிலி அண்ட் மெட்டஃபர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் தேவைப்படும். இதுக்குள்ள poetic டிவைஸ் பார்த்திங்கன்னா பர்சனிஃபிகேஷன். ஸோ பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது மனிதர்களுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ், ஹியூமன் பீயிங்குள்ள குவாலிட்டிஸை வந்து மனிதர்களில் ஹியூமன் பீயிங் இல்லாதவங்களுக்கு கம்பேர் பண்ணுறது தான் பர்சனிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து ட்ரீக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பர்சனிஃபிகேஷன். ஸோ இதில் மனிதர்களை கொள்கிற மாதிரி மரங்களையும் வந்து கொள்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா the bleeding bark will heal அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணும்போது ரத்தம் வரும் இல்லையா, அதே போல் ட்ரீஸ்க்கும் வந்து ப்ளீடிங் பார்க் வரும், அதுக்கும் பிசின் வரும். ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா poetic டிவைஸ் பர்சனிஃபிகேஷன். லாஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். ஸோ இதுவும் வந்து பர்சனிஃபிகேஷன் தான். இதுக்குரிய ரீசன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ஏன் வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, the poet speak of tree as human being. இங்கே வந்து ஹியூமன் பீயிங் போல் கம்பேர் பண்ணியிருக்கனால இது பர்சனிஃபிகேஷன்.